பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சங்கீதம் 20:7 சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். நம்முடைய மேன்மையெல்லாம் எங்க இருக்கு? இயேசு இயேசு அப்படிங்கிற நாமம். உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, உங்க தெருவில் உள்ளவங்க, அவங்க எல்லாரும் ஏசப்பாவை அறியாதவங்க. இயேசுவை நினைக்கும் போது உங்க ஞாபகமும் கூடவே வரணும். அதுதான் இயேசுவை நாம தரித்து கொள்றதுக்கு அடையாளம். பிரியமானவர்களே, அவருடைய நாமத்தை குறித்து அவருடைய பேரை நம்ம அட்ரஸா மாற்றிக்கொள்றது, அது மகா பெரிய ஆனந்தம். அது பெருமைக்குரிய காரியம். அடிமையினுடைய வாழ்வில் கூட எனக்கு ஒரு அட்ரஸ் இருந்துச்சு. வலுக்கட்டாயமாய் நானாகவே அந்த அட்ரஸை நான் மாற்றிக்கொண்டேன். அந்த அட்ரஸ் தானா அழிஞ்சுது அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். இந்த உலகத்துல ஒரு அட்ரஸ் எனக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் போதே நான் இயேசு அப்படிங்கிற அட்ரஸ தரிச்சுக்கிட்டேன். அவருடைய நாமம் என் முகவரியாய் மாறிற்று. பிரியமானவர்களே, இப்படி இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை மேன்மைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை, அதை தரித்து கொண்டு மகிழ்ச்சியா இயேசுதான் என்னுடைய அட்ரஸ் அப்படின்னு சொல்லி அவர் அறிக்கையிடுறதுலயும் அவரை பற்றி எடுத்து சொல்றதுலயும் நாம் வெட்கப்படாம வாழுகிற ஒரு வாழ்க்கை வாழும்போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்வாராம்? அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவர்களோ முறிந்து விழுந்தார்கள். யாரு? குதிரைகளை குறிச்சு ரதங்களை குறிச்சு மேன்மை பாராட்டி தங்களுடைய அட்ரஸ குறிச்சு மேன்மை பாராட்டுகிறவர்கள் இந்த உலகத்துல முறிந்து விழ வாய்ப்பு இருக்கு. ஆனால் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். இயேசுக்காக நீங்க என்ன செய்தீங்களோ, எதை விட்டு கொடுத்தீங்களோ, அவருக்காக எவ்வளவு நேரத்தை செலவழிச்சீங்களோ, பிரியமானவர்களே, இந்த நல்ல காரியங்கள் எல்லாம் உங்களை எழுந்து நிமிர்ந்து நிற்க செய்யும். சந்தோஷமா இருக்கீங்களா? தேவன் தான் இயேசு நம்முடைய முகவரி அப்படின்னு சொல்றதுல நம்ம மகிழ்ச்சி கொள்ளணும். ஏதோ ஏசப்பா வேலையா? அப்படியே 10ஆம் கிளாஸ் படிச்சா போதும் ஏசப்பா வேலை செய்ய, அது அல்ல, அது அல்ல. பிரியமானவர்களே, மேன்மைக்குரிய வேலை, அதை நம்முடைய முகவரியாய் எடுத்துக்கொள்றதுல பெருமைப்படணும். அப்படி பெருமைப்பட்டீங்கன்னா நமக்கு கிடைக்கிற ரிவார்டு என்ன? எழுந்து நிமிர்ந்து நிற்போம். ஜபிக்கலாமா? பிரியமானவர்களே, அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான எங்கள் நல்ல இரட்சகா நாதா, ஆவியானவரே, அன்பான தெய்வம் அப்பா, நாங்க எழுந்து நிமிர்ந்து நிற்போம். விழுந்தாலும் எழுந்திருப்போம். தெய்வமே, உங்க முகவரி, உங்க நாமம் எங்க முகவரி. உங்களை சொல்றது எங்களுக்கு பெருமை. மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை இடுகிறவன் அவனை என் பிதாவின் முன்பாக நான் அறிக்கையிடுவேன், மேன்மைப்படுத்துவேன் வாக்கு கொடுத்தீங்களப்பா. தெய்வமே, உங்க நாமத்தை நாங்க சந்தோஷமாய் எல்லாருக்கும் அறிவிக்கவும், ஏசப்பா பிள்ளை அப்படின்னு சொல்றதுல பெருமை கொள்ளவும் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில்.